நல்ல மூவி, ஜோக்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. எப்படி நடிச்சிருக்காங்களோ அதை விட அதர் பெட்டராகவே பண்ணியிருக்காப்ல. சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி ரொம்ப அவர் ஒருத்தர் தான் காமெடி. ஒரு ரீமேக்காக எடுத்து பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது எல்லாரும் வந்து பாருங்கள், தேட்டர் வந்து பாருங்கள். ஃபஹத் ஃபாசில் கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அவரோட என்ட்ரி நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. சில்லி ஜெயன் சார் வராரு, உன்னை பார்த்தா என் ஃப்ரெண்டு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லுவார். வந்துட்டு இது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, அதனால் லவ்வுக்கு ஏற்ற மாதிரி எமோஷன்ஸ் நிறையா இருக்கும். சாங்ஸ் நல்லா இருக்கு. புரியல. இருக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அது எல்லாரும் வந்து பாருங்கள், தேட்டர் வந்து பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவி. ஜோக்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. தமனோட மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதர்வோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. கொஞ்சம் வந்து இவ்வளோ இது பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டாம்னு தோணுச்சு. ஃபஹத்தோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒன்று இருக்குது ஒருத்தவங்களுது, அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் ஜொனிட்டா காந்தி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சுதாகரோட காமெடி அப்பவும் போல் பரிதாபங்கள் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து ஃபன்னாக நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட வந்து உட்காந்துருந்தோம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க கதையை. அந்த லவ் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே வர்றது, அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணாம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். கிளைமேக்ஸு நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். சுதாகர் ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிராவிடு அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி வந்து அவர் வந்து லவ் சொல்ல பயப்படுறாரு. அதுதான் ஸ்டோரி. கடைசி வரைக்கும் சொல்லவே படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையுமே லவ் சொல்லவே மாட்டார். அதான் ஸ்டோரி. எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி ரொம்ப அவர் ஒருத்தர் தான் காமெடி இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருந்தார். லீடர் கொடுத்துருக்காங்களா இல்லை கேமியா மாதிரி வந்து போகிறாரு அவர்? அவர் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்தார், செகண்ட் ஹாஃப் ஆகணும். அப்புறம் கைமாஸ் சீன் ஃபுல்லாக வந்தார். அவர் காமெடி தான் ஃபுல்லாக. அவர் தான் ஓரளவுக்கு எல்லாரும் காமெடி. ஆமாம், அவர் தான் மொத்த காமெடி தான். அவர் தான் காமெடி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ரக்ஷன்லாம் அவ்வளோ கேமியா அவர் தான் அந்த காமெடி அப்போ ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இவர் காமெடி பக்காவாக இருக்குது. ஹீரோயினி இப்போ வேற எப்படி பண்ணியிருக்காங்க? பிளாஸ்ட்க்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட கம்மியான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான், கொடுக்கப்பட்டதோட கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. சுதாகர் நடித்தது இந்த படம் தான் நல்ல படம். அவர் ஸ்க்ரீன் அதிகமாக, ஸ்கோப் அதிகமாக, ஸ்க்ரீன் அதிகமாக வந்தார் இந்த படத்துக்கு தான். கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு இது தான். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதாவது லவ் வந்து நம்ம இதே வச்சுட்டு இருப்போம். அதை நம்ம சொல்லாமல் இருப்போம். அந்த மொமெண்ட் வந்து திரும்பி வராதில்ல. அப்போ அந்த டைமில் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். கண்டென்ட்டாகவே நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். கேமியா மாதிரி பண்ணியிருக்காரு. சுதாகர் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரா இல்லை எப்படி? சுதாகர் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் ஃபுல் மூவியுமே ஓகே. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. அது மட்டும் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி மூவி நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தது? அவங்க பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் இதில் பண்ணியிருக்காங்கல்ல. பிரீத்தி இது நான் பிளாஸ்ட் பார்த்ததில்ல. பட் இந்த மூவியில் ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எமோஷனல் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபீமேல் லீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க. மேல் லீட் அதர்வா வந்து ஆக்டிங் நல்லா இருக்குது. பட் இதில் கேரக்டர் வந்து அவர் லவ்வுக்காக ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஃபீல் ஆச்சு. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. மூவி நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். அது என்ன சொல்றதுன்னா, அந்த சீன்லாம் கொஞ்சம் போரிங்காக அந்த மாதிரி தான் இருந்துச்சு படத்தில். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சும்மா சொல்லக்கூடாது. நமக்கு ஸ்கூலில் காலேஜில் என்ன நடந்திருக்குமோ அதெல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க படத்தில். சுதாகர் படத்தில் மெட்டிட்டார். அவரோட காமெடி சீன்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். சுதாகர் சீன்ஸும் டிராவிட் வர்றாரு. ஆனால் சுதாகர் தான் செம படத்தில். பிரீத்தி முகுந்தன் ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. மாளவிகா மோகன் வந்து லாஸ்ட்டில் தான் வராங்க. அவங்களுக்கு அவ்வளோவா சீன்ஸ் இல்லை. பிரீத்தி முகுந்தனும் கயடு லோவரும் பிரீத்தி முகுந்தன் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கயடு லோவரும் கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்துச்சு. எமோஷன்ஸ் படத்தில் அவ்வளோ அவ்வளோ இல்லை ப்ரோ. படத்தில் ரேட்டிங் வந்து 3.5 கொடுக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்க்கு தான் கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்காக கண்டிப்பாக 3.5. ஒரு ரீமேக்காக எடுத்து பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சுதாகர் எப்படி பண்ணிருக்காரு?
அவர் வழக்கம் போகிற பரிதாபங்களில் பேசுவார்ல அதே மாதிரி தான் நார்மலாக அதே ஸ்லாங்கு அப்படியே இதுலேயும் வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அதர்வாய்ஸ் இதுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா இவருக்கு? கண்டிப்பாக நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். எங்கேயுமே லேக் ஏதாவது வச்சா? லேக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு மட்டும் தவிர்த்துருக்கலாம்னு தோணுது. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. இது ஹீரோயின் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க? பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் இதில் பண்ணியிருக்காங்கல்ல. லேக் அப்புறம் ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் சொல்கிறீங்களா? அவங்க பிளாஸ்ட் படம் பண்ணாங்கல்ல அவங்க தானே. அந்த படத்தை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸில் தான் வந்து வராங்க. பட் நல்லா இருக்கு பார்க்க. அதர்வா எப்படி பண்ணியிருக்காங்க? என்ன ப்ரோ? அதர்வா எப்படி பண்ணியிருக்காங்க? அதர்வா சார் பார்க்கும்போது எனக்கு வந்து இப்போ முரளி சார் ஞாபகம் தான் வருது. முரளி சார் அந்த பழைய படத்தில் என்ன எப்படி நடிச்சிருக்காங்களோ அதை விட அதர்வா சார் பெட்டராகவே பண்ணியிருக்காப்புல. சுதாகருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை? சுதாகர் நல்ல இம்பார்ட்டன்ட் இருக்குது. அவர் நல்ல காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. அவருடைய ரோல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதர்வா சார் பிளாஸ்ட் படத்தில் பிளாஸ்ட் பண்ணாங்கல்ல, ஸோ ஹீரோயின் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு 20s இல்லை 30sலாம் பசங்களுக்கு எப்படி கன்ஃபியூஸாக இருக்குமோ, ஒரு விஷயம் வந்து சொல்ல தயங்குறதுக்காண்டி அவங்கெல்லாம் தயங்கி நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் இந்த 2026 ஃபோன் இருக்குது, நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கூட அவங்க சரி நீங்கள் முன்னாடி போய் பேசுகிற மாதிரி, பட் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கூட நல்லா எழுதியிருக்கலாம்னு தோணிச்சு. என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான். அவரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் சாரோட வந்து கேமியோன்னு சொல்ல முடியாது, அவங்க த்ரூ அவுட்டாக இருந்தாங்க. அதோட கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு மியூசிக் மொத்தமாகவே. ஆமாம், ஜென்ரலாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்ச் அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரி.